strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் சஞ்சு சாம்சன். மக்களே, சோ கொஞ்சம் மாசம் முன்னாடி இருக்கும்ல சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்துட போறாருன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு, நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துச்சு. சோ இதை பார்த்து சர்டன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தேவை. ஏன்னா எம்எஸ் தோனி இன்னும் ஒரு வருஷம் விளையாடலாம் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனாலும் ஆயிடுவாரு. கண்டிப்பா சிஎஸ்கேக்கு அந்த ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தேவைப்படும். அப்ப சஞ்சு வந்தா இன்னுமே வேல்யூ ஆடடா இருக்கும் சொல்லி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியா பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு செட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டனா இருக்காரு, சஞ்சு சாம்சன் உள்ள வந்து அவரு ஒரு கேப்டன் மெட்டீரியல். சோ எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு அவர் செட் ஆவாருன்னு தெரியல, ஆல்ரெடி பேட்டிங் ஆர்டர்லாம் கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்துச்சு. அதாவது இல்ல அவர் ஆர்ஆர்லேயே தான் கண்டினியூ பண்ண போறாரு, இஸ் நாட் கோயிங் டு மூவ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்னு. சரி, எனக்குல என்னதான்டா டிசைட் பண்ண போறாங்க ஒண்ணுமே புரியல. சஞ்சு சாம்சனே வந்து சொன்னாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற மாதிரி நான் ஆக்சுவலா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் டைரக்டா போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட என்ன நீங்க ஆப்ஷன்ல விட்டுருங்கன்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ இதுல கிளியரா தெரியுது இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பிளே ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்தர் மோர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். சோ இது வந்து கண்டிப்பா நிறைய ராஜஸ்தான் ராயல் ஃபேன்ஸுக்கு வந்து ஹர்ட் ஆகும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களோட எமோஷன்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அவங்க ஹர்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல போடுறதா இருக்கட்டும், இல்ல எங்க வேணாலும் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஃபேரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லாயல்ட்டி அதெல்லாம் பயங்கரமா பார்ப்பாங்க, ஓகேங்களா. பட் பிரான்ச்சைசி கிரிக்கெட் இப்படி தாங்க ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி இல்ல, ஓகேங்களா. அப்படின்னும் போது பிரான்ச்சைசி கிரிக்கெட்டை பாருங்க, ரிஷப் பண்ட் வந்து வேற ஒரு பிரான்ச்சைசி விளையாடலையா, ஹர்திக் பாண்டியா போயிட்டு வரலையா. சோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் நடக்கும். ஆனா சஞ்சு சாம்சன் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா சில சோர்சஸ் படிச்சவருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஐபிஎல் டைம்ல இந்த வருஷத்துல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த டீமுக்குள்ள, ஓகேங்களா. 2 டீமா டிவைட் ஆயிருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் ரியன் பராக் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அங்கிள் தான் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸே வந்து ரூல் பண்றாருன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் தான் நான் சொல்றேன், இதுதான் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, புரியுதா உங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சனுக்கும் ராகுல் டிராவிடுக்குமே அந்த கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய இருந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல்ன்றதும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தோம். கைஸ் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சஞ்சு சாம்சனுக்கு அந்த பேஸே கொடுத்தது. அதுக்கப்புறம் அவரை கேப்டன் ஆக்குனாங்க, நல்லா கேப்டன்சி பண்ணாரு, ஃபைனல்லாம் போயிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அன்பார்ச்சுனேட்லி எந்த ஒரு டிராஃபியும் அடிக்க முடியல. பட் ஸ்டில் அந்த டீமை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் எ கேப்டனா நிஜமாவே அவர் நல்லா கொண்டு போனார், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ சஞ்சு சாம்சனோட கெரியர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் மக்களே, அதை நம்ம டிலேயே பண்ண முடியாது, ஓகே. பட் அந்த டீமை விட்டுட்டு அவர் வராருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் மணி சேக் அவர் வந்து வரமாட்டாரு, புரியுதா உங்களுக்கு. எனக்கு சஞ்சு சாம்சனை தெரிஞ்சவருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி ஆடிட்டு டக்குன்னு அந்த பிரான்ச்சைசியை விட்டுட்டு ஒரு பிளேயர் வரான்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருங்க மணிக்காக போயிருக்காங்க, ஓகே. குஜராத்ல இருந்து மும்பை போயிருக்காங்க, அது வந்து மணிக்காக போயிருக்காங்க. பட் சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பா இதுல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, அதுவும் நம்மளுக்கு போக போக தெரிய வரும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது, ஓகேங்களா. சோ இப்போ 3 விஷயம் இருக்குங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு அவங்களுக்கு. இதுல அவங்க 3 விஷயம் டிசைட் பண்ணலாம். ஒன்னு, இந்த 2 monthsக்குள்ள சஞ்சு சாம்சன் கிட்ட பேசி அவரோட டிசிஷனை ரீதிங்க் பண்ண வைக்கலாம், ஓகேங்களா. 2வது, சரி இவர் எவ்வளவு சொன்னாலுமே வந்து அடமண்டா இருக்காரு, சரி எதுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி மினி ஆப்ஷன்ல ரிலீஸ் பண்ணலாம். 3வது, ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா. சோ ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அந்த வேல்யூக்கு வேற ஒரு பிளேயரை வந்து இவங்க எடுத்துக்கலாம். சோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த பிட்வீன் இந்த ஒரு 2 monthsல கண்டிப்பா இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று நடக்க போது, அது எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆகுதுன்னா, ஐ ஃபீல் லைக் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து ஒரு பர்டிகுலர் டீம் ட்ரேட் பண்ணி எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை சுத்தி வளைக்கிறதுக்குலாம் எதுவும் இல்ல. சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க சஞ்சு சாம்சனை ரோப் பண்ணணும் உள்ள அப்படின்ட்டு. நான் படிச்ச சோர்சஸ் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, அவர் வந்து இஸ் வெரி க்ளோஸ் சென்டர்ஸ், ஓகேங்களா, டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே தான் எப்படியாவது வந்து சஞ்சு சாம்சனை வந்து ட்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அதை மீறி ஆக்ஷன்ல வந்து மினி ஆக்ஷன்ல போட்டாலுமே மேபி அதிக விலை கொடுத்து சிஎஸ்கே எடுக்கலாம், ஓகேங்களா. மினி ஆக்ஷன்ல போட்டாங்கன்னா சிஎஸ்கே தவிர வேற என்ன பிரான்ச்சைசி இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்றது அப்போ நம்மளுக்கு தெரியும், ஓகே. பட் இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அதிகபட்சமான பெர்சன்டேஜ் வந்து 90% சிஎஸ்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கேகேஆர் கூட ஏதோ ரிக்வஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்குள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சொல்றாங்க ஒரு பேலன்ஸ் இருக்காது, டீம் ஆல்ரெடி செட் ஆகி இருக்கு, டாப் 4 டாப் 5 இருக்கு. நானுமே அதை ஃபீல் பண்ணிருக்கேன். அதான் கரெக்டா செட் ஆயிடுச்சு டீம், ஓகேங்களா. சோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஆயுஷ் மாத்திரை எல்லாம் வந்துட்டாரு. சோ அந்த ஒரு ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ். ஸோ டாப் 4 வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. இதுல எங்க சஞ்சு சாம்சன் வந்து ஃபிட் ஆவாரு அப்படின்றது மாதிரி. பட் கைஸ் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்எஸ் தோனி இன்னும் ஒரு வருஷத்துல ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் சோர்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா ஒண்ணுமே இல்லை.
ஏன்னா முக்காசி டீம் எல்லாருமே எடுத்துட்டாங்க, நம்ம யாரா யங்ஸ்டர்ஸ் தான் பேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சஞ்சு சாம்சன் இஸ் ஜஸ்ட் 30. ஓகே, சாம்சனுக்கு வயசு வெறும் 30 தான். ஸோ இன்னும் தாராளமா பாத்தீங்கன்னா IPL அவர்லாம் ஒரு 7-8 வருஷம் விளாடலாம். ஓகே, மினிமம் நான் சொல்ல வரேன். ஓகே, he can play 7 or 8 years அப்படின்னும் போது டெஃபினெட்லி will be a value-added player in CSK. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இவர் கேப்டன் பண்ணுவாரா இல்ல ரித்து கேப்டன் பண்ணுவாரா ப்ரோ, அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு கேட்காதீங்க. ஏன் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொன்னேன், அவர் CSK வந்தா பெட்டரா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அட் த சேம் டைம் லாஸ்டா அவரோட டிசிஷனை ரீதிங்க் பண்ணி இல்ல நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே ஆடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வளர்த்து விட்டது. ஸோ அதுவும் நம்ம ஆக்சுவலா மறக்க கூடாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்றேன் கைஸ், தயவு செஞ்சு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டையும் கண்ட்ரியும் ஒன்னா சேர்த்து வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க ஓன் ஃபேன்ஸுக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, பட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்ல இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, லாயல்ட்டி காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா விஷயத்துல அது ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, மணியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா வந்து அமையும். அட் த சேம் டைம் பிளேயருக்கும் ஒரு டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க வந்து வேற ஒரு டீமுக்கு போயிடணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா மென்டலி தே வுட் ஹவ் காட் அஃபெக்டட். எக்ஸாம்பிள் KL ராகுல் எடுத்துக்கோங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல சஞ்சீவ் கோங்கா எந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணாரு. ஆள விட்றா சாமின்னு போய் டெல்லிக்கு போயிட்டு நான் கேப்டனும் பண்ணல, நான் பிளேயர் ஆட்டு போறேன், நான் ஒரு ஃப்ரீ மென்டாலிட்டியில் ஆடணும்னு சொல்லி அவரு போலையா. இப்போ ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா வந்துட்டு அவருமே கடைசி மேட்ச்ல தான் 100 அடிச்சாரு. மற்றபடி அவரும் ஒரு அட்டர் ஃபெயிலியர் இந்த IPL கரெக்டா. அண்ட் டீமும் பாத்தீங்கன்னா முக்கியமான தருணத்துல மொக்கையா விளையாடி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க டாப் 4ல இருந்து. ஸோ அப்படின்னும் போது அங்க சஞ்சீவ் கோங்கா வேணா அடிக்க வாசிச்சிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஓவரா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சு பயங்கர கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணதுனால இந்த வாட்டி அவர் வெளியில காமிக்காம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்கும் அவருக்குமே. ஸோ சம்டைம்ஸ் இந்த பிளேயர்ஸ்க்கும் பிரான்ச்சைசிஸ்க்கும் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரும். அப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வருவாங்க. அப்ப அந்த மாதிரி நடக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த பிரான்ச்சைசி எல்லாருமே இதாண்டா சான்ஸ், உள்ள பூந்து தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் பிசினஸ் மக்களே, ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் போடுங்க. சஞ்சு சாம்சன் ஆக்ஷன்ல விடுறது கரெக்டா, இல்ல CSK ட்ரேட் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல RRA ரிட்டைன் பண்ணா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.